ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மினி சாக்லேட் கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்கு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். நீங்கள் இந்த பட்டருக்கு பதிலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறனால டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் சரியாக மிக்ஸ் ஆகாது. ஸோ இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா. நான் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் இதை நல்லா பைண்ட் பண்ண போகிறேன். நான் இந்த ரெசிபியை பணியாரம் பேனில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதை ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாதான் பாலும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான். இது நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். ஒரு பவுல் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்க்க வேணாம், பிகாஸ் பட்டர்லேயே ஆல்ரெடி சால்ட் இருக்கும். இப்போ விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சேம் டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சேம் டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயும் மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண இந்த கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பணியார பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணணும். நீங்கள் இதில் ஃபுல்லாக மாவு ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 வாசி இருந்தால் மட்டும் போதும். நான் இதில் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. நீங்கள் டார்க் சாக்லேட்க்கு பதிலாக மில்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் கொஞ்சமாக இதில் அந்த பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அகெயின் இதை திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், இல்லைனா இது மேலே கொஞ்சம் ஹர்ஷி சிரப் ஆட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பவுடர் சுகர் டஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே டெலிஷியஸான மினி சாக்லேட் கேக் ரெடி. இது நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.